வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் சாப்ஸு. அதுக்கு நான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் சாப்ஸ் வாங்கி அது நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்து முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுக்கணும் ஃப்ளஃபியாக. அதுக்கு வந்து நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மிளகுத்தூளில் சீரகம், சோம்பு எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அது வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நான் வந்து 4 to 5 விசில்ஸ் வச்சேன். நீங்களும் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து 2 எக்கையும் நான் பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் வந்து இது கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு நான் அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த எக்கு. அதில் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கீழே வேகணும். அதுக்கப்புறமும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். அது வெந்தோன்னே நம்ம எடுத்துட வேண்டியது தான். பாருங்க, அடுத்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். நம்ம அடுத்த பீசஸ் எல்லாமும் இதே மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, சூப்பர் டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசஸ்லாம் நான் நிறைய சேர்க்கவே இல்லை, மைல்டாக தான் இருக்கும். வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லா சாதத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். சாம்பார், ரசம், குருமா, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. Thank you.